ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி சென்னையில் இன்று உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் செம்மரம் வெட்டி கடத்தியதாக கூறி 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்நிலையில் இதே கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதத்தை நடத்தி வருகின்றனர். இந்த உண்ணாவிரதத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி மக்களை திரட்டி போராடுவோம் என்று வைகோ தெரிவித்தார். கொலையுண்டு மடிந்தவர்களை, கொன்ற கொடியவர்களை கூண்டில் நிறுத்தி தண்டிக்க இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் எவர் மீதும் எந்த சர்க்காருக்கும் கை வைக்கிற துணிச்சல் வரக்கூடாது என்ற நிலைமையை ஏற்படுத்த, ஆகவே முதலமைச்சர் அவர்களே, சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். தமிழ்நாடு அரசை ஒரு தரப்பாக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆந்திர அரசுக்கு உதவுகிற மனோபாவத்தை கைவிடுங்கள். இதை வற்புறுத்தத்தான் இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது.